வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் சிஸ்டரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஷாப்பிங் விலாகும் அப்புறம் கோயில் போயிருப்போம் அதோட வீடியோஸும் தான் இதில் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் ஃபங்க்ஷன் எடுக்கலை, ஃபேமிலி மட்டும்தான். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வளையலெல்லாம் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள் தானே இப்போ ட்ரெண்டு, அதனால இதுதான் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா அது எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா நார்மல் பேங்கிள்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். வரவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறதுக்கும் அவளுக்கும் எடுத்துருந்தோம். இந்த பேங்கிள் தான் கடைசி சூஸ் பண்ணியிருந்தோம் அவளுக்கு. இது கூடவே இந்த நார்மல் பேங்கிள்ஸும் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே நியூவாக ஃபேன்சி ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே எல்லாம் மேக்ஸிமம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எல்லாமே அங்கேயே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி க்யூட்டாக இருந்தது. கொரியன் கிளிப்ஸ், அப்புறம் நிறைய கீ செயின்ஸ், ஹேர் போஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இருந்தது. அஸ் யூஷுவல் ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கிற எல்லா திங்ஸுமே இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது தான் ஞாபகம் வந்தது, ஃபங்க்ஷனுக்கு சுடி தான் வியர் பண்ண பிளான் வச்சுருந்தேன். ஸோ அந்த சுடிக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை பார்த்துருந்தேன். ஒரு இயரிங்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு மெஹந்தியெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் அந்த பீச் கலர் ஸ்டோன் இயரிங் தான் எடுத்திருந்தேன், 150 ருபீஸ்னு. இது பார்க்கும்போது இந்த புத்தர் அழகாக இருந்தாங்க தலையாட்டிட்டு. அது ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் பார்த்துருந்தோம் ஸ்டிக்கர் டைப்பில், பட் அது வேணாம் நானே போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா கோவிலுக்கு நாங்கள் வளையல் வைக்கணும், அதுக்கு ரெட்டும் க்ரீனும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் கோயில் கிளம்பிட்டோம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் எங்கள் குடும்ப கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது மேலாங்கோட்டு அம்மன் ஒரு கோவில், குமார கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அது கூடவே ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் அக்கா கோவில் போயிருந்தோம். இது செண்பகவல்லி அம்மன் கோவில். ஸோ சாமிக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ், வளையல் எல்லாமே வச்சு அதை கொடுத்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு வைப் கிடச்சிது. இங்கே இது பக்கத்துலேயே தான் தங்கச்சி கோயிலும் இருக்குது. ஸோ இங்கே முடிச்சுட்டு தான் அங்கே போயிருந்தோம். இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு தீவாரணை காமிச்சாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் தங்கச்சி கோயில் போயிருந்தோம். சேம் தங்கச்சி கோயிலுக்கும் அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அங்கேயும் அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது வியூ இந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேட் வர சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.